திருமேனியில் ஐக்கியமாகிவிட்டது. முத்தாம்பிகைக்கு அணிவிக்கும் வெள்ளிக் கவசத்தில் நாகத்தின் வால் பகுதியை இன்றும் நாம் தரிசிக்கலாம். நாகத்தின் தலைப்பகுதி தும்பூர் தாங்கலில் நாகாத்தம்மன் என்ற பெயரில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். நடுப்பகுதி சற்று தள்ளி உள்ள வயலில் சிறிய கீற்று கொட்டகையில் அருவமாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். திருவாமாத்தூர் திருவட்டப்பாறையில் சிவபெருமான் லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் அருவமாக காட்சி தருகிறார் என்பது ஐதீகம். திருவட்டப்பாறையில் அருவமாக இருக்கும் லிங்கேஸ்வரரை தரிசித்தால் தீராத சிக்கல்களும் தீரும். அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கும் சொத்துப் பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பொய் சத்தியம் செய்தவனைக் கொன்று தர்மத்தை நிலைநாட்டிய முத்தாம்பிகையை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெற துணிந்து நில் தமிழாவின் நல்வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற திருக்கோயில் வரலாறுகளை அறிந்து கொள்ள துணிந்து நில் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.